சென்னை ஒரு 400 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஓல்டு. 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் வந்து வாழ்ந்திருக்காரு. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்திருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் வருஷம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் thousands ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி, எப்படி 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மனிதர்கள் ஒரு பயங்கரமான சிவிலைசேஷன்ல வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுல வெள்ளக்காரங்களையோ பெருசா பிளாக்ஸையோ ஒயிட்ஸையோ நம்ம பாக்குறது கிடையாது. மோஸ்டா தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் தமிழர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா இந்தியன்ஸ் பேசிக்கா பீகார் உத்தரப்பிரதேஷ் இப்படிதான் இருக்காங்க. பட் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த டெக்னாலஜியும் இருக்கிறதுக்கு முன்னாடி, எலக்ட்ரிசிட்டி, போன் எதுவுமே இல்லாத 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வெள்ளக்காரங்களோட பரியல் சைட் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆதிச்சநல்லூர் இந்த ஊர் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கிராமம். நம்ம தூத்துக்குடி கிட்ட, கன்னியாகுமரி கிட்ட, திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். பட் இதே ஆதிச்சநல்லூர் டைம் டிராவல் பண்ணி பார்த்தோம்னா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சந்தேகிக்கிறோம். இன்னைக்கு 2025ல உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லார்ஜஸ்ட் அயன் ஏஜ் சைட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆதிச்சநல்லூர். எனக்கு என்னைக்குமே பர்சனலா ஒரு கர்வம் உண்டு. நம்ம வந்து மதுரை கீழடி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2600 இயர்ஸ் பழமைன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தவனை வந்து ஒரு செகண்ட் அப்படியே தட்டி, டேய் நான் 3000 இயர்ஸ் ஓல்டா இங்க ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிச்சநல்லூர் என்னை எழுப்பி விட்டு இருக்குது. சோழர்களுக்கும் முன்னாடி முந்தைய பாண்டியர்களோட ஒரு முக்கியமான இடமா இருந்த ஆதிச்சநல்லூரை வந்து ஒரு வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சு நம்ம கையில கொடுத்து, இன்னைக்கு இந்த ஆதிச்சநல்லூருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை பத்தி தயவு செஞ்சு பேசுங்க. உலகத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆதிச்சநல்லூரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஆதிச்சநல்லூரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய டிஎம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு. என்னடா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே சொல்றேங்க, சிலுத்து போயிட்டேன். ஆதிச்சநல்லூர் ஒரு சின்ன ஃபன்னான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சும்மா ஆதிச்சநல்லூர்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த தமிழர்கள் வந்து ஏலியன்ஸா அப்படின்லாம் சொல்லி சில தம்ப்நெயில் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து 3வது கண், நெற்றிக்கண் இருந்துச்சு. அவங்க ஸ்கல்லுல எல்லாம் பாருங்க கிடைக்கிற மண்டை ஓட்ல வந்து ஓட்டை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட். அது அஃப்கோர்ஸ் கிளிக் பைட் தான், என்ன மேட்டர்ங்கிறத அவங்க கிட்ட டீடைலா சொல்றேன். பட் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட், எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர்னு பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னும் நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ், யாரோ இல்ல, நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ், நம்மளோட கிராண்ட் டேட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், அவங்க எல்லாம் கிரேட் 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 அப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி இதே மண்ணில் வாழ்ந்திருக்காங்கிறத அப்படியே ஒரு டைம் டிராவல் போட்டு விஷன் ப்ரோ மாட்டின மாதிரி அப்படியே முந்தைய காலகட்டத்துக்கு போய் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த இடம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சாலே பயங்கரமான சம்பவமா இருக்குது. ஸோ முதல்ல இருந்தே வர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் வந்து தாமிரபரணி ஆத்தோரத்துல இருக்குது. ஓகேவா? தாமிரபரணியோட ஆத்தோரம் அப்படின்னு சொல்றப்போ தூத்துக்குடியில இருந்து நம்ம இந்த கொற்கைன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. கொற்கை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். இன்னைக்கு அகைன் வந்து ஒரு சின்ன இடம் தான் இன்னைக்கு தூத்துக்குடி கிட்ட இருக்குது. பட் இந்த கொற்கை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எப்படி சோலாஸ்க்கு வந்து பூம்புகார் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டோ, கடல் இருக்கிற போர்ட்டோ, இன்னைக்கு நீங்க வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா நியூயார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது, சென்னை முக்கியமான இடமா இருக்குது, இது துபாய், இதெல்லாம் போர்ட்ஸ் இருக்கும். எங்கேயுமே வந்து ஒரு நாகரிகம் வந்து பயங்கரமா வளருதுன்னா அங்க கிட்ட வந்து ஒரு துறைமுகம் இருக்கும். கடல் வழியா தான் இன்னைக்கு எல்லா பிசினஸும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்ட் வந்து கொற்கையில இருந்திருக்குன்னு நம்ம நம்புறோம். இந்த கொற்கையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல நம்ம வந்தோம்னால் ஆதிச்சநல்லூர்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. இதுல என்ன பியூட்டினா 3000 இயர்ஸ் கழிச்சு இன்னமும் இந்த இடத்தோட பேர் ஆதிச்சநல்லூர் தான், கொற்கை தான். ஓகேவா? இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடத்த வந்து 1876ல வந்து ஒரு ஜெர்மன் எத்தனாலஜிஸ்ட் டாக்டர் எஃப் ஜாகோர் அப்படிங்கிறவர் வந்து முதல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பானைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஊர்ல இருக்கிறவங்க யாரும் இதை பெருசா மதிக்க மாட்டீங்க, இது பயங்கர வேல்யூபிளான விஷயம்ப்பா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பாட்ரியை வந்து முதல்ல எடுத்துட்டு ஜெர்மனிக்கு போயிடுறாரு, பெர்லினுக்கு போயிடுறாரு. பெர்லின் மியூசியம்ல இருக்குங்கிறாங்க. என்ன மியூசியம்ங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. ஏன்னா பெர்லின்ல ஏகப்பட்ட மியூசியங்கள் இருக்குது. பட் எப்போ 1876ல 1976 150 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஓகேவா? 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூரை யாரு கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு ஜெர்மன் வந்து நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு இது ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மியூசியம்க்கு கொண்டு போயிடுறாரு. 1899ல இருந்து 1905 வரைக்கும் அலெக்சாண்டர் ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இன்னமும் இந்த இடத்துல என்னப்பா ஒரு பானையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க, தேடி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து தங்க ஆர்னமெண்ட்ஸ், எங்க மண்ணுக்குள்ள, நம்ம ஊர்ல
தங்க ஆர்னமெண்ட்ஸ் கிடைக்குது, டூல்ஸ் கிடைக்குது, ஏர்ன்ஸ் கிடைக்குது. ஆனா வந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த பானைகள் இதெல்லாமே கிடைக்குது. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க யாரும் அது பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காக வெள்ளக்காரங்களுக்கு ரொம்ப ஹைப் ஆகி இது எல்லாத்தையுமே மியூசியம்ல பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில இருக்கிற மியூசியம்ல வந்து நிறைய வச்சிடுறாங்க. காலங்கள் போகுது, நம்ம ஊர்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, போய்கிட்டே இருக்குது, ரிசர்ச்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம இப்ப தெரிய வர விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் வந்து 100+ ஏக்கர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய கேம்பஸ். 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம்னால், கொர்க்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெயின் போர்ட்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் பீப்புள் வந்து இறங்கி இருக்காங்க. ஓகேவா? இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளுக்குள்ள வந்து பானை மாதிரி இருக்கும். பானைக்குள்ள வந்து எப்படி இஜிப்ட்ல வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கம், வைரம், அவங்களுக்கு பிடிச்ச அனிமல், ஏன் பிடிச்ச உயிரோட இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் வச்சு ராஜாக்கள்லாம் இருந்தாங்கன்னா வீரர்களோட சேர்த்து மூடின கதையெல்லாம் இருக்குது பிரமிட்ல. ஸோ அது அவங்களோட நம்பிக்கை என்னன்னா ஆஃப்டர் லைஃப்ல வந்து இவங்க எல்லாம் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு. அவங்களுக்கு பிடிச்ச நாய், பூனையில இருந்து எல்லாமே கூடவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம ஊர்ல 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இறந்தாங்கன்னா எலக்ட்ரிக் சுடுகாட்டுல போய் எரிச்சிட்டு போயிடுறோம். பட் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க இறந்து போறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரிய பானைக்குள்ள வைக்கிறாங்க. இந்த பானையை தான் வந்து நம்ம முதுமக்கள் தாழின்னு சொல்ற ஒரு பெரிய ஏர்ன். ஓகேவா? இதுக்குள்ள அவங்களோட உடலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு பானையை வந்து மொத்தமா மண்ணுக்குள்ள வச்சிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர்ன்ஸே கிடைக்குது. 3000 இயர்ஸ் கழிச்சு அவங்க மறுபடியும் மண்ணை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அஃப்கோர்ஸ் இறந்துட்டாங்க, பட் அந்த தாளிகள் கிடைக்குது. அதுக்குள்ள அவங்களோட எலும்பு கூடு, அவங்களோட மண்டை ஓடு, அவங்களோட வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ், இந்த தங்கங்கள், அப்புறம் வந்து இந்த மெயினா வந்து காப்பர் அதிகமா இருந்திருக்குங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு இதுல நிறைய எலும்புக்கூடுகள் வந்து இந்தியன்ஸே கிடையாது, வெளிநாட்டவர்கள், யூரோப்பியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி மற்ற ரேஸ்ல இருக்கிறவங்களோட எலும்புக்கூடுகள் கிடைக்கிறது தான் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இங்க வந்து எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்கிறது நம்மளுக்கு காமிக்குது. வந்தவங்க அவங்களோட முறைப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதை தாண்டி, இப்போ ஒருத்தங்க வந்து கிரீஸ்ல இருந்து வராங்கனாலோ இஜிப்ட்ல இருந்து வராங்கனாலோ அவங்களுக்குன்னு வேற நம்பிக்கை இருக்கும்ல. நோ, அவங்க அந்த நம்பிக்கையோட இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே இன்னைக்கு நியூயார்க்ல வந்து இந்தியன்ஸும் இருப்பாங்க, அமெரிக்கன்ஸும் இருப்பாங்க, சைனீஸும் இருப்பாங்க. எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு கல்ச்சரை புதுசா ஃபாலோ பண்ணி வாழ்வாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இங்க இருக்கிற தமிழர்களோட கல்ச்சரை 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களும் அக்செப்ட் பண்ணதுனால தான் நிறைய எலும்புக்கூடுகள் வந்து மற்ற ரேஸ்ல இருக்கிறவங்களோட கிடைக்கிறப்போ அவங்களையும் இதே மாதிரி புதைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு மல்டி ரேஸ் சொசைட்டியா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம ரேசிசம் பேசுறோம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மல்டி ரேஸ் சொசைட்டியா இருந்தவங்களா இன்னைக்கு ஜாதி பெருமை வரைக்கும் பேச வச்சுட்டாங்க பாருங்க. பட் அப்போ வந்து மல்டி ரேஸ் சொசைட்டியா நம்ம அக்செப்டபிளா இருந்திருக்கோங்கிறது வந்து நம்மளுக்கு ஆதிச்சநல்லூர் காமிக்குது. அப்புறம் ரீசெண்டா நடந்த சில எக்ஸ்கவேஷன்ஸ்ல இந்த முதுமக்கள் தாழி, இந்த ஏர்ன்ஸை வந்து வெளியெடுக்கிறப்ப அதுக்குள்ள இருக்கிற சில மண்டை ஓடுகள் எப்படி நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மண்டை ஓடுகள் எல்லாத்துலயுமே, இந்த ஸ்கல் எல்லாத்துலயுமே இந்த இடத்துல வந்து ஒரு அகைன் வந்து ஒரு குழி இருக்குது. ஸ்கல்லுல எங்க குழி இருக்கும்? 2 கண்ணுல குழி இருக்கும். மூணாவதா என்னடா நெத்தியில குழி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நிறைய பேருக்கு. இந்த போட்டோவை பார்த்த உடனே, இந்த இமேஜஸ் எல்லாம் நிறைய பார்த்த உடனே இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு 3வது கண் இருக்குது, நெற்றிக்கண் இருக்குது அப்படின்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்ல வந்து சாமிக்கெல்லாம் நெற்றிக்கண் இருக்குல்ல, உடனே அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்ஸ் பஃபி டியூமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்க வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெத்தி மேல வந்து பெருசா வீங்கி இருக்கும். இப்படி வீங்கி இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா இந்த ஸ்கல் வந்து கரோடாகி அந்த இடத்துல ஹோல் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாட்ஸ் பஃபி டியூமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆதிச்சநல்லூர் பக்கம் இருந்தவங்களுக்கு இருந்திருக்கணுங்கிறது நம்மளோட புரிதல். ஓகேவா? அது நெற்றிக்கண் கிடையாது, பட் அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்போ இருந்திருக்குது. ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு தெரிய வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வச்சிருக்கக்கூடிய குழிகள் இருக்கிற டீப்பான ட்ரென்ச்சஸ் தோண்டி வச்சிருக்காங்க. எதுக்குப்பா இங்க இவ்வளவு தோண்டாங்கன்னு தேடி பாக்குறப்போ நம்மளுக்கு இன்னொன்னு தெரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் ஆதிச்சநல்லூருங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மைனிங் ஏரியாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து ட்ரேசஸ் ஆஃப் கோல்டு, ட்ரேசஸ் ஆஃப் காப்பர் இதெல்லாம் கிடைக்குதுங்கிறப்போ அப்போ இங்க வந்து மக்கள் கேஜிஎஃப் படத்துல காமிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற மெட்டலை வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கரெக்டா? அவங்க எடுக்க வர்றப்போ அந்த குழிகள் தோண்டப்பட்டிருக்குது. அப்புறம் குழிகளுக்குள்ளேயே வந்து அந்த மெட்டல் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கிடைக்கக்கூடிய டூல்ஸ் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்றப்போ அயனேஜ் வந்து இருந்த காலகட்டம். கரெக்டா? அப்போ வந்து நிறைய பேர் என்ன நம்புறோம்னா, நம்ம எல்லாருமே மற்ற ரேஸ் கிட்ட இருந்து ஜென்ரலா நம்மளுக்கு இருக்கிற ஐடியா வந்து யூரோப்பியன்ஸ் வந்து முதல்ல மெட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க, இஜிப்டியன்ஸ் யூஸ் பண்றாங்க, இரானியன்ஸ் யூஸ் பண்றாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் தானே கேள்விப்படுவோம். பட் நம்ம ஊர்ல
இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெட்டல் என்ன எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 3 சைடு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஸ்வாட். இப்படி கையில பிடிச்சிங்கன்னா 3 சைடுமே குத்தும். நேரா இந்த சைடுன்னு குத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வாட்ஸ். அப்புறம் கொக்கி, கடலுக்குள்ள வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து மீன் பிடிச்சிருக்காங்களோ இல்ல ட்ரேட் பண்ணிருக்காங்களோ எல்லாமே இருந்திருக்குது. ஆங்கர், பேசிக்கா ஆங்கர். இந்த ஆங்கர் எதுக்கு மீன் பெரிய லெவல்ல அங்க டிராவல் பண்ணிருக்கணும். ஹியூஜ் ஆங்கர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள மெட்டல்ல வந்து கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அப்புறம் இன்னும் என்ன சொல்றேன், காப்பர் பேங்கிள்ஸ் வந்து பெண்கள் வந்து போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. பெண்களோட பேங்கிள்ஸ் இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ், காதுல, அப்புறம் வந்து தலையில இருக்கக்கூடிய கிரீடங்கள் மாதிரி தங்கங்கள் பேஸ்டான ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து அங்க கிடைச்சிருக்குது. அப்புறம் சில காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த காயின்ஸ்ல வந்து மீன் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது, டர்ட்டில் பொறிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பாண்டியர்களோட சிஜில்ஸா நம்பப்படுது. பாண்டியர்களோட காயின்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இது கிடைச்சிருக்குங்கிறப்போ நம்மளுக்கு இதுல தெரியுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெட்டலை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றதுங்கிற மெட்டலர்ஜியை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மெட்டலை வந்து உருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய வேலை, ஃபர்னஸ் எவ்வளவு பெருசு வேணும், எவ்வளவு ஹீட்டை தாங்கணும், நம்ம எவ்வளவு சேஃப்டி கியர் போட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இல்ல, நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கிட்ட வந்து அவங்க அப்பவே இதெல்லாம் ஷார்பன் பண்ணி அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸா இருந்து இவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க அப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. டூல்ஸா வந்து மெட்டல்ஸா அப்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்குங்கிற சாட்சிகள் வந்து நம்மளுக்கு ஆதிச்சநல்லூர்ல கிடைக்குது. பல வருஷமா ஆதிச்சநல்லூருக்கு இருக்க வேண்டிய ரெகக்னிஷன் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் கேஸ் ஆகி அதுன்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சாயத்து அதுக்குள்ள இருக்குது. அந்த பாலிடிக்ஸ்குள்ள நம்ம இப்போ வேணாம், பேசிக்கா ஆதிச்சநல்லூர் மட்டும் தெரிஞ்சுப்போம். இவ்வளோ சேலஞ்சஸையும் மீறி ஒரு வழியா நிறைய போராட்டங்களுக்கு பின்னாடி, நிறைய போராட்டங்கள்னா ரோட்ல இறங்கி போறோம்னு அவசியம் இல்லை, இன்டெலெக்சுவல் டிபேட்ஸ், இன்டெலெக்சுவல் புஷ், கவர்மெண்ட் புஷ் அதுங்கிறதுக்கு அப்புறம் ரீசெண்டா ஒரு குட்டி மியூசியம் வந்து ஆதிச்சநல்லூர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. பட் அதுலயுமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கூகுள் போட்டோஸ்ல எல்லாம். பட் மழை பெய்யறப்போ அப்பப்ப தண்ணி உள்ள லீக் ஆயிடுது. அந்த மண் அங்க பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ள வந்து இந்த முதுமக்கள் தாளி இருக்கிறது, பாட்டரி இருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. அதுக்குள்ள தண்ணி போயிடுதுன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் பரவலா வந்து இதை நீங்க நிறைய இடங்கள்ல விகடன்ல கூட ஒருத்தங்க பேசுறப்போ, ஒரு ஜெர்மன் டாக்டர் வந்து பேசுறப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா இந்த மாதிரி உள்ள போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். பட் இவ்வளவு ஒரு வாஸ்டான ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்ல இருக்குது. ஒருவேளை இது வந்து ஒரு அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் வந்து இது ஒரு லண்டன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை அட்வர்டைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணி நாங்கள் எவ்வளோ பழமையான ஒரு சிவிலைசேஷன் தெரியுமாடான்னு சொல்லி எல்லாரும் மூஞ்சிலையும் போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க அரசாங்கம் பண்ணுதுங்கிறதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற ஒரு மனுஷனும் அதை பண்ணுவான். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அந்த காலம் வந்து ஒரு சக்கரம்ங்கிற மாதிரி, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் நாட் த மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. நம்ம வந்து இன்னைக்கு அமெரிக்கா இருக்குது, யூரோப் இருக்குது, நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கலாம். பட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்குங்கிறத வந்து அடுத்த உலகம் ஃபுல்லா இந்த ஜெனரேஷனுக்கு தெரியணும், நம்மளுக்கு தெரியுது. எப்படியும் அங்க எங்கன்னு சொல்லி இன்டர்நெட் நம்ம கிட்ட வந்து சேர்த்துருது. பட் நம்ம கிட்ட இந்த வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போக வேண்டியதை நம்மளோட கடமையா நம்ம எடுத்துப்போம். நீங்க நம்ம கன்னியாகுமரி சைடு ட்ரிப் போறீங்கனாலோ இல்ல தூத்துக்குடியில இருக்கிறவங்களா இருந்தீங்கனாலோ ஹூவர் யூ ஆர், நீங்க அந்த சைடு போக முடியும், போகக்கூடிய ஒரு ஆக்சஸ் இருந்துச்சுனால் ஆதிச்சநல்லூரை போய் பாருங்க. நீங்க அங்க போய் நிக்கிறப்போ யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே மண்ணுல ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனை நம்மளோட கிரேட் 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 ஃபோர்ஃபாதர்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்கிறது அப்சல்யூட்லி கிரேசியான ஒரு விஷயம். அவங்க கிட்ட நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க எப்படி ஒரு மல்டி எத்தனிசிட்டி கொண்ட ஒரு சொசைட்டியா இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளை வந்து டிவைட் பண்றதுக்கு அரசியல்வாதிகளும் இல்ல சில பேரும் வந்து ஈஸியா ரிலிஜன், காஸ்ட், கிரீடுன்னு எதையாவது சொல்லி யூஸ் பண்றாங்கல்ல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எல்லாரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. இந்தியால இருந்து மட்டும் இல்ல, உலகத்துல இருந்து வரக்கூடிய நிறைய பேரை என்காம்பஸ் பண்ணி ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல வாழ்ந்து செத்து புதஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய நம்மங்கிறத இன்னைக்கு பேசுறாங்கல்ல குளோபலைசேஷன், அதை நம்ம ஆல்ரெடி பண்ணவங்கிறத வந்து வேர்ல்டு ஃபுல்லா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையா நம்ம எடுத்துப்போம். எனக்கு இதுல ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ்குள்ள நிறைய டச் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்க அது வேணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுங்க, நான் இன்னொரு ஒரு வீடியோ செப்பரேட்டா மேக் பண்றேன். இதுல இருக்கிற அரசியலை பத்தி நம்ம தனியா பேச முடியும். தி மிஸ்ஸிங் லிங்க் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட ஹிஸ்டரி, லெட்டர்ஸோட ஹிஸ்டரி அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது இந்தியால வந்து ஏன் அது இவ்வளவு நாள் வெளியே நிறைய டேட்டா வராம இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பேசணுமா வேணாமாங்கிறது உங்களோட சாய்ஸ், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஒரு சொசைட்டி வந்து ஆதிச்சநல்லூர்ல இருந்திருக்குங்கிறப்போ வந்து many experts believe we have only excavated 5 to 10% of ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூருங்கிற இந்த 100+ ஏக்கர் காம்ப்ளெக்ஸ்ல வந்து நம்ம ஒரு 5-10% தான் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம்னு நம்புறாங்க. அப்போ மீதி 90% நம்ம எக்ஸ்கவேட் பண்ணோம்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம், நம்மளோட மூதாதையர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம பண்ணணும்.
அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகும். கீழடிக்கு எல்லாருமே பேசினதுனால தாங்க அதுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குது. இவ்வளோ பெரிய மியூசியமா கவர்மெண்ட் கட்டியிருக்குன்னா சும்மா கட்டல, பப்ளிக் டிமாண்ட் இருக்குது, பப்ளிக் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக தான் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல விஷயம் பண்ணி தான் ஆகணும். அதை பண்றதுக்கான ப்ரெஷரை மக்கள் உருவாக்கணும். கீழடிக்கு அதை பண்ணியிருக்கோம். கீழடிக்கு போய் பாருங்க, பியூட்டிஃபுல் மியூசியம், அவ்வளோ சூப்பரா இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம இங்க இப்போ நம்ம கண்ணு வந்து ஆதிச்சநல்லூர் மேல விழுந்திருக்குது. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஐ வில் எண்ட் வித் திஸ். இது எவ்வளவு வருஷம் நான் சொன்னேன்? 3000 years old சொன்னேன்ல. 3000 to 4000 கூட சில பேர் எஸ்டிமேட் பண்றாங்க. பட் இதுல இது கிட்ட ஓகேவா, திருமலபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடம் தென்காசி கிட்ட ஆதிச்சநல்லூரோட கனெக்டான ஒரு இடம்னு இப்போ நம்புறாங்க. இங்கேயும் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் போயிட்டு இருக்குது. தோராயமா இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்றப்போ 5000 year old civilization நம்புறாங்க. 5000 year oldனா இஜிப்தியன் சிவிலைசேஷன் இருக்குல்ல, அவங்களோட காலகட்டத்தை தொடுறது. உலகத்தோட பழமையான காலகட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமலபுரம் எங்க தென்காசி கிட்ட இருக்குது. போய் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அகைன் we need more solid proof, we need more research work. எல்லாமே நம்மளுக்கு தேவை. நான் இந்த வீடியோ மூலியமா நம்ம MG Squad இந்த வீடியோ மூலியமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, கீழடியை பத்தி இந்த சேனல்ல தொண்டை தண்ணி வேகிற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். அங்கே கீழடி மியூசியம் வர்றதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். மியூசியம் வந்தவொடனே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து கையில் எடுத்துருக்கக்கூடியது ஆதிச்சநல்லூர். இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட போய் சேருங்க. நிறைய பேர் அந்த இடத்த போய் பாருங்க. திடீர்னு பீப்புள் கிட்ட வந்து ஒரு இடத்த மேலே ஒரு அட்டென்ஷன் வர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் அங்கே அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டு பேருமே அங்கே அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். பட் அது நம்ம எவ்வளோ அட்டென்ஷன் அந்த இடத்துல கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் போய் விசிட் பண்ணுங்க. போய் விசிட் பண்ணுறப்ப இடத்த நீட்டாக வச்சுக்கோங்க. லிட்ரலாக நம்மளோட வரலாறு இது, நம்மளோட ஹிஸ்ட்ரி இது, நம்ம வந்து உலகத்தோட நிறைய தியரிஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சாட்சி நம்ம கண்ணு முன்னாடி மண்ணில் கிடக்குது. அதை போய் பார்க்காம விட்டுறாதீங்க. அட் த சேம் டைம் திருமலபுரம் நம்ம இதுகிட்ட தென்காசி கிட்ட இருக்கிற திருமலபுரம் வந்து 5000 year oldன்னு சொல்றாங்க. அதை பத்தி பேசணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிவகலை இருக்குது, இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாட்டில். ரொம்ப நாளுக்கு நம்ம ஒரு பழமையான மொழி, நம்ம வந்து ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம்னு சொல்றப்போ ரொம்ப எள்ளி நகையாடுவாங்க. இன்னைக்கு சாட்சிகளோடு எடுத்து வச்சு பேசக்கூடிய காலகட்டத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம எந்த ஊரை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அடுத்து எந்த டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers, MGs.